எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். லாஸ்ட் மந்த் நம்ம கிராசரி சேவிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அது போக ஒரு சிஸ்டர் இந்த மாசம் டிமார்ட் கிராசரி வீடியோ பிரைஸ் டீடைல்ஸ் அப்டேஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து இந்த தடவை கிராசரி வாங்கும் போது எப்படி பணம் சேமிக்கலாம், அது கூடவே ஒவ்வொரு பொருளோட எம்ஆர்பி ரேட் என்ன, டிமார்ட் ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படிங்கிற ரெண்டையுமே சேர்த்து ஒரே வீடியோவா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். மாசம் பிறந்த வர சம்பளம் மொத்தமே செலவுக்கு சரியா போயிடுது, கையில சுத்தமா காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போன தடவை அந்த வீடியோக்கு கொடுத்த அதே சப்போர்ட் இந்த வீடியோக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருவீங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸ் கூடவே அந்த போன வீடியோல சொல்லியிருந்த டிப்ஸையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு 3000 வரைக்கும் மிச்சம் பண்ணலாம். போன வீடியோவை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கையும் கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம கெஸ்ட் வியூவரா இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அரிசி தான். இது மண்ணச்சநல்லூர் பொன்னி அரிசி. ஒரு கிலோவோட ரேட் பாத்தீங்கன்னா 57. நான் கிட்டத்தட்ட 11 கிலோ வரைக்கும் வாங்கியிருக்கேன். இது 2 பேக்கா வாங்கியிருந்தேன். அது ஒரு பேக் பிஞ்சிட்டனால அதை நான் வீடியோல காட்டல. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் 26 kg பேக்கா தான் வாங்கிட்டு இருந்தேன். 26 கிலோ அரிசி மூட்டையா வாங்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல வரும். பட் அதோட பிரைஸ் ஒவ்வொரு மாசமும் 100 ரூபாய் 100 ரூபான்னு ஏத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதாவது 1250 ரூபாயில ஆரம்பிச்ச ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசம் முன்னாடி வாங்கும் போது அதோட ரேட் 1850. ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் பிரைஸ் ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்தது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, அது எனக்கு அதிக நாள் வரும். ஏன்னா எங்க வீட்டுல நான் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா 3 பேரு தான். அதனால எங்களுக்கு அது நிறைய நாள் வரனால சீக்கிரமா வண்டு பிடிச்சிருது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. அதனால ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு தேவையோ அது கூட ஒரு 2 கிலோ மட்டும் எக்ஸ்ட்ராவா வர்ற மாதிரி சேர்த்து வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி அதுல கம்மியா வரக்கூடிய அந்த 10 கிலோ பேக், அதாவது இப்ப அது ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 11 கிலோவோ 12 கிலோவோ என்னமோ வருது. சரி அதையாவது வாங்கிக்கலாம்னு பார்த்தா அதோட ரேட் அதுக்கும் மேல இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அரிசிய டிமார்ட்ல லூஸ்ல வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அதை கூட நான் ஒரு வீடியோவா ஒரு 6 மாசம் முன்னாடி போஸ்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டிமார்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3 விதமான சாப்பாட்டு அரிசி வருது. ஒன்னு ராஜபோகம் பொன்னி அரிசி. இதோட விலை 62 ரூபாய் இருந்தது. இப்ப நான் ஏன் மண்ணச்சநல்லூர் வாங்கிட்டேன் பாத்தீங்கன்னா, ராஜபோகம் அரிசி எனக்கு 2 தடவை ஸ்டாக் கிடைக்கல. நான் போன நேரமோ என்னமோ தெரியல, 2 தடவையுமே அந்த அரிசி எனக்கு கிடைக்கல. அதனாலதான் இந்த வாட்டி மண்ணச்சநல்லூர் வாங்கிட்டு வந்தேன். சோ மண்ணச்சநல்லூர் அரிசி பாத்தீங்கன்னா 57 ரூபாய். தஞ்சாவூர் பொன்னி அரிசி 47 ரூபாய். ஸோ இப்படி 3 வெரைட்டியா வச்சிருப்பாங்க. இதுல ராஜபோகம் பொன்னி அரிசி நல்ல சன்னமா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில இருக்கும். இந்த மண்ணச்சநல்லூர் அரிசிங்கிறது கொஞ்சம் குண்டு குண்டா தான் இருக்குது. எனக்கு ராஜபோகம் அரிசி கிடைக்காதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்ல முடியல, ஒரு மாடரேட்டா இருக்கு. ஓகே தான். ஸோ இந்த வாட்டி இதுதான் வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட் தடவையும் இப்ப நான் 1850 ரூபாய் கொடுத்து 26 கிலோ அரிசி வாங்கினேன்னா எனக்கு ஒரு கிலோவோட ரேட்டு 71 வருது. இப்ப நான் மண்ணச்சநல்லூர் அரிசி வாங்கியிருக்கனால இந்த ரேட் வச்சு 26 கிலோ எவ்வளவு வருதுன்னு நான் சொல்றேன். 57 × 26 போட்டா 1482 ரூபாய் தான் வருது. சோ இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 320 ரூபாய் பக்கம் சேவ் ஆகுது. இதுவே நான் ராஜபோகம் பொன்னி அரிசியா வாங்கினேன்னா சோ எனக்கு ஒரு 250 ரூபாய் பக்கம் சேவ் ஆகும். சோ இதனாலதான் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன். நீங்களும் மேக்சிமம் லூஸ்ல அரிசி வாங்குங்க. இந்த மூட்டை அரிசியா வாங்கினீங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா அரிசி கம்மியா வருது. இன்னும் சில நேரம் பாத்தீங்கன்னா அரிசி ஒருவேளை சரியில்லாட்டி நம்ம அதை மொத்தத்தையுமே யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி ஆகுது. இது என்ன நமக்கு கொஞ்சமா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு பல்க் குவான்டிட்டியை கூட வாங்கிக்க முடியுது. சோ அதனால நீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சர்க்கரை. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிலோ 42 ரூபாய். நான் கிட்டத்தட்ட 3.5 கிலோ வாங்கியிருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வாங்குவேன், ஏன்னா மாச கடைசியில இதுதான் சீக்கிரம் தீந்துரும். எங்க பக்கத்து கடையில வாங்கினா ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அது எனக்கு கட்டுப்படி ஆகாது. அப்படிங்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. கடலை பருப்பு. இது நான் பாத் பவுடர் அரைக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க தாளிக்கிறக்க மட்டும் வாங்குறீங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கினீங்கனாலே போதுமா இருக்கும். ஏன்னா இதுவும் சீக்கிரம் வண்டு வச்சிரும். நான் இப்ப வாங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா 494 கிராம் வாங்கியிருக்கேன். 43.72 பைசா வந்திருக்கு. அடுத்ததா சேம் பச்சை பயிரும் நான் பாத் பவுடர் அரைக்கிறதுக்காக தான் வாங்குறேன். அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வாங்கியிருக்கிற குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 680 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் 71 ரூபாய். நெக்ஸ்ட் அரிசி அப்பளம். இது குட்டி சைஸ்ல கலர் கலரா வரும். நீங்க உளுந்த அப்பளம்
வாங்கும்போது நிறைய காசு வீணாகுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது டேஸ்டும் நல்லா இருக்கும், ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ண முடியும், சீக்கிரம் பூச்சி எல்லாம் வைக்காது, வீணாகாது, விலையும் கம்மி. உளுந்தப்பல ஒரு சின்ன கட்டி பாத்தீங்கன்னா இந்த 50-60 ரூபான்னு வரும். அதுல ஆனா கம்மியான பீசஸ் தான் இருக்கும். அதுல சீக்கிரமா இந்த புழு வந்துடும். ஆனா இது அப்படி கிடையாது, இது ரொம்ப நாளுக்கு வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப நான் வாங்கி இருக்கிறது ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்கு. விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா 23.90 தான். உளுந்து 680 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 71 ரூபாய். உளுந்து பெரிய சைஸா வாங்கிக்கோங்க, உபரி நிறைய கிடைக்கும். நான் இட்லி அரிசி வாங்க மாட்டேன். சோ நீங்க என்னோட வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா மாசமும் சாப்பாட்டு அரிசி, இல்லாட்டினா எப்பாவது பச்சரிசி, இல்லாட்டினா இந்த சீரக சம்பா அரிசி இதெல்லாம் கூட வாங்கியிருப்பேன். பட் இந்த அரிசி நான் வாங்க மாட்டேன். நான் ரேசன் அரிசியில தான் மாவு அரைப்பேன். இட்லி தோசை ரெண்டுமே சூப்பரா வரும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா சொல்லுங்க, டீடைல் வீடியோவா கொடுக்குறேன். இட்லியும் சாஃப்டா இருக்கும், தோசையும் கிறிஸ்பியா வரும். ஸோ வீடியோ ஆக்சுவலா லென்த்தா போயிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸோ டிமார்ட் பிரைஸோ மட்டும் சொல்றேன். அடுத்ததா புளி வாங்கியிருக்கேன். இது 214 கிராம் இருக்கு, 29 ரூபாய். மயில் மார்க் சேமியா வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 28 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 17 ரூபாய். கோல்டு வின்னர் எம்ஆர்பி 170. இந்த தடவை என்னைக்கு மறுபடியும் விலையேறி இருக்கு. நான் போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இல்ல, வெறும் கோல்டு வின்னரும் மிஸ்டர் கோல்டும் மட்டும்தான் இருந்தது. ரெண்டுத்துக்குமே 4 ரூபாய் டிஃபரன்ஸ்ல தான் இருந்தது. அது 136 ரூபாய், இது 140 ரூபாய். ஸோ அதனால நான் கோல்டு வின்னரே வாங்கிக்கலான்னு 2 பேக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்ததான் கடுகு. இது 100 கிராம் பெரிய சைஸ் கடுகு. எம்ஆர்பி 17 ரூபாய் போட்டிருக்கும். டிமார்ட் பிரைஸ் 12 ரூபாய். ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட், இதோட எம்ஆர்பி 30 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 26 ரூபாய். கோல்கேட் ஸ்ட்ராங் டீத், இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 95. டிமார்ட் பிரைஸ் 87 ரூபாய். அடுத்ததா ஏலக்காய். நீங்க டிமார்ட்ல ஏலக்காய் வாங்கும் போது எப்பவும் போல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு நான் இந்த தடவையும் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வெரைட்டியா வச்சிருக்காங்க. நீங்க கம்மி பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இலாச்சி ECOன்னு போட்டிருக்கோம். இந்த போட்டிருக்கிற ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நார்மலா வெறும் இலாச்சின்னு மட்டும் போட்டிருக்கிறது வாங்கினீங்கன்னா ரொம்ப விலையா இருக்கும். நீங்க கவனிச்சு வாங்கிக்கோங்க. இது 10 கிராம் பேக்கெட். இப்போ ஒரு பேக்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 61. டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 43.50. நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒன்னு டீக்கு யூஸ் பண்ணிக்குவேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க ஏலக்காய் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்க டீக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தனியா ஏலக்காய் டீ தூள்னு வாங்கினீங்கன்னா அதோட பிரைஸ் ரொம்ப அதிகம். நான் கூட ஒரு வாட்டி அப்படி வாங்கி ஏமாந்துருக்கேன். அது 1/4 கிலோவே 250 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். பட் நார்மல் டீ தூள் 90 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு கிடைக்குது. அது கூட இந்த ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம்னா நமக்கு 120 ரூபாயோட இந்த விலை முடிஞ்சிரும். கிட்டத்தட்ட இதுலயே நமக்கு ஒரு 130 ரூபாய் 120 ரூபாய் பக்கம் சேவ் ஆகும். ஸோ இந்த டிப்பையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மைல்ட் அண்ட் கிளியர் சோப்பு. இதோட பிரைஸ் 280 ரூபாய். இந்த ஒரு பாக்ஸோட ரேட்டு. இது ஒரு பாக்ஸ் வாங்கினா இன்னொரு பாக்ஸ் ஃப்ரீ. நாங்க ஒரு பாக்ஸ் மட்டும் போதும்னு அது மட்டும் எடுத்துட்டோம். அதனால இதோட ஆஃப் பிரைஸா கொடுத்தாங்க, 140 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் விம் ஜெல். இதோட எம்ஆர்பி 20 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 18 ரூபாய். அடுத்ததா சோஃபி. இதோட எம்ஆர்பி 140 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 99 ரூபாய். விம் சோப்பு. இது 10 ரூபாய் எம்ஆர்பி. டிமார்ட் ஆஃபர் பிரைஸ் 9 ரூபாய். அதுக்கப்புறம் சர்ஃப் சோப்பு. இதோட எம்ஆர்பி 10 ரூபாய். இதோட டிமார்ட் பிரைஸ் 9 ரூபாய். அடுத்ததா பாத்தீங்கன்னா குஷன் கவரு. இது இந்த வெல்வெட் டைப் கவரு. இதோட எம்ஆர்பி 100 ரூபாய். டிமார்ட் ஆஃபர் பிரைஸ் 89 ரூபாய். ஸோ இதுக்கான ஒரு சின்ன குஷனும் ஒன்று வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப் குஷன் என் பொண்ணு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது எம்ஆர்பி 130 ரூபாய். ஆஃபர் பிரைஸ் 110 ரூபாய். இது போக ஒரு சில ஐட்டம் எல்லாம் நான் வாங்கினதுமே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதெல்லாமே நெல் ஸ்டாக்கா இருந்தனால எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரிதான் இந்த பூஸ்டும் கூட நான் கிட்டத்தட்ட பாதி எடுத்து கொட்டி வச்சுட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு இது யூஸ் பண்ண பேக்கெட் தான் நான் காட்டிட்டு இருக்கேன். இது 750 கிராம். இது ஒரு மணி சேவர் பேக்னு போட்டிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி 469 ரூபாய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 469 ரூபாய். நீங்க இது எந்த மெடிக்கல் ஷாப்லயோ இல்ல பெரிய ஸ்டோர்ல எங்க வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவாங்க அப்படிங்கறத கூட நீங்க கீழே கமெண்ட்ல எழுதுங்க. பட் எனக்கு கிடைச்ச பிரைஸ் டிமார்ட் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 354 ரூபாய். ஸோ எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ பில் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 2453 ரூபாய் பில் வந்திருக்கு. இதில் எனக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 512 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதத்தோட என்னோட டிமார்ட் பில்லு.
இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த பொருளுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம வியூவர்ஸ் யாராவது கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்லயே சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நானே உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோவா கொடுத்துட்றேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.